தமிழக அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்து விட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழக அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்து விட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டி சுரங்க ரத்து செய்யப்பட்டதாக மத்திய அரசு தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தமிழக அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்து விட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தமிழக அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்து விட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. மேலும் வணக்கம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என உறுதிபட தெரிவித்திருந்தேன் என்றும், சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினோம் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும், இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை ஒன்றிய அரசு வெளியிடக்கூடாது என்றும், மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என்றும் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை ஒரு புறம் நடத்தி வந்த நிலையில ஒன்றிய அரசுக்கும் கூட முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தார். அதே போல பார்த்தோம்னா சட்டப்பேரவையிலும் கூட ஒருமனதாக தீர்மானம் என்பது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்தது. அப்பொழுது பேசிய முதலமைச்சர், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது, அப்படி ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் நான் முதல்வர் பொறுப்பில் இருந்து விலகுகிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே மத்திய அரசானது அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அந்த ஏலத்தை ரத்து செய்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில இத்தகைய பதிவை முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் ஒன்றிய அரசு பணிந்திருப்பதாகவும், அதே போல மாநில அரசின் இசைவு பெறாமல் இனி இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை ஒன்றிய அரசு வெளியிடக்கூடாது என்றும், மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது என்றும் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.